Hi friends, welcome back to Sri Art and Creation. இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ளவுஸுக்கான ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் அதாவது காமனான மெஷர்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து அகலம், ஷோல்டர் மெஷர்மெண்ட், ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட், இதுதான் வந்து நமக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங்க்கு தேவையான இம்பார்ட்டண்டான 3 மெஷர்மெண்ட். இந்த 3 மெஷர்மெண்ட்டுமே வந்து நம்ம கண்டிப்பாக கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னாலே நம்ம ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து 70 to 80% வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். இந்த அளவுகள் தான் பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே வந்து எப்படி வந்து வைக்கணும், நம்மளோட செஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் வைக்கணும், என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறையா வரும். நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டர்டாக இந்த அளவுகள் வச்சிங்கன்னா இது வந்து ஆர்ம் ஹோல் வைங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் சார்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்களோட ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டில் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்டும் ஷோல்டரும் இந்த 2 மெஷர்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். இது நீங்கள் வந்து பாடி மெஷர்மெண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். செஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்குள் பகுதியை சுற்றி நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஒரு விரல் வந்து உள்ளே லூஸ் விட்டு எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம டேப் வந்து ரவுண்ட் பண்ணி எடுக்கும்போது ஃப்ளாட்டாக இருக்கணும், எந்த பக்கமும் சுருண்டு இல்லாமல். ஃப்ரண்ட்டில் நீங்கள் எந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறீங்களோ பேக் சைடும் அதே மாதிரி ரவுண்ட் மெஷர்மெண்ட்டாகவே இருக்கணும். எந்த இடத்துல டேப் பிடிச்சிருக்குமோ அந்த இடத்துல உங்களோட ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டும் உள்ளே விட்டுக்கோங்க. அந்த அளவு லூஸ் இருந்தால் போதும், ரொம்ப லூஸ் வச்சு எடுக்க வேண்டாம். செஸ்ட் ரவுண்ட் வந்து இந்த இடத்துல தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் மெஷர்மெண்ட், ஷோல்டரோட ஒரு சைட் போன்லேருந்து இன்னொரு சைட் வரைக்கும் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இது வந்து கம்பல்சரியாக அளந்து எடுத்துக்கணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு மெயினாக செஸ்ட் ரவுண்ட் மட்டும் இருந்தாலே போதும். செஸ்ட் ரவுண்ட் நீங்கள் வந்து அளந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட செஸ்ட் ரவுண்ட் வந்து ஈவன் நம்பராக, அதாவது 30, 32, 28, 30, 32, 34 அந்த மாதிரி வந்து ஈவன் நம்பராக இருந்தது அப்படின்னா அந்த செஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை அப்படியே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா செஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து ஆட் நம்பராக இருக்குது அப்படின்னா 27, 31, 33 அந்த மாதிரி நம்பராக இருக்குன்னா இதுக்கு அடுத்து இருக்கிற ஈவன் நம்பர் எடுத்துக்கோங்க. 28, 32, 34. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நான் சார்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸ் செஸ்ட் ரவுண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 2 நம்பராக தான் வந்து நான் செஸ்ட் ரவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களோட செஸ்ட் ரவுண்ட் எந்த அளவு இருக்கோ ஆட் நம்பராக இருந்ததுன்னா ஈவன் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் நம்பராக இருந்ததுன்னா அதுக்கு நேராக இருக்கிற மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு. ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டுன்றது வந்து நீங்கள் பாடி மெஷர்மெண்ட்லேருந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல, படத்தில் காமிச்சேன்ல, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் வச்சு நான் டேபிள் வந்து கொடுத்துருக்கேன். அந்த அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் வந்து ஃபுல் ஷோல்டர் என்னென்ன அப்படின்றத வந்து நான் இந்த டேபிளில் கொடுத்துருக்கேன். செஸ்ட் ரவுண்ட் வந்து 28லேருந்து 30 இன்ச் இருக்கிறவங்களுக்கு ஃபுல் ஷோல்டர் வந்து 13 இன்ச் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே அளவு தான் இருக்கணும் எல்லாத்துக்கும் அப்படின்றது கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து ப்ராட் ஷோல்டராக இருக்கலாம், ஒரு சிலருக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கலாம். 38 சைஸ் இருக்கிறவங்களுக்கு கூட 14, 13 இந்த மாதிரி கம்மியான ஷோல்டர் அளவுகள் இருக்கலாம். இது வந்து அப்ராக்சிமேட் அளவுக்கு தான் இந்த ஃபுல் மெஷர்மெண்ட்டுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட பாடி மெஷர்மெண்ட் வேணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது இந்த வீடியோக்கு. செஸ்ட் ரவுண்ட் மட்டும்தான் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை வச்சு நீங்கள் டேபிளில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப் டு 44 இன்ச் வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது ஷோல்டர் மெஷர்மெண்ட், சைட் நெக்கு, ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட், இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். இந்த எல்லா அளவுகளுமே நான் தையலுக்கான அளவும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். சீம் அலவன்ஸ் அப்படின்னா நம்ம தையலுக்கான அளவும் சேர்த்து தான். எந்த இடத்துலலாம் தையலுக்கான அளவு சேர்த்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து அகலம், அதுக்கப்புறம் ஷோல்டர், இது ரெண்டும் மார்க் பண்ணுறப்போ நமக்கு வந்து கழுத்துக்கான அகலம் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் தைக்கிறதுக்கு சைடில் ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ விடணுமா அப்படின்ற டவுட் வரும். அந்த அளவெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் தையலுக்கான அளவும் சேர்த்து தான் வந்து இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட், கழுத்து அகலம் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். மேலே வந்து நம்ம வந்து தையலுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரண்ட்டு பேக்கு, அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்கு கொடுப்போம். அந்த அளவும் சேர்த்து ஆர்ம் ஹோல் லென்த் மெஷர்மெண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற டவுட் வரும். அதுவும் சேர்த்தே தான் நான் இந்த சீம் அலவன்ஸ் வந்து ஆர்ம் ஹோல் லென்த்துக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதனால நான் இந்த டேபிளில் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது.
இப்போ ஹாஃப் ஷோல்டர் நான் எதை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ளவுஸ் மார்க் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் பேட்டர்ன் வந்து போடுவோம். நம்பர் 1 கொடுத்துருக்கிறது வந்து ஹாஃப் ஷோல்டர். அதாவது நம்ம ஃபுல் ஷோல்டர் அப்படின்றது நம்ம பாடியிலேருந்து எடுக்கிற மெஷர்மெண்ட்டு. ஹாஃப் ஷோல்டர் அப்படின்றது நம்ம ட்ரெஸ்ஸை வந்து அதாவது துணியை வந்து நம்ம 2 லேயரில் போட்டு கட் பண்ணும்போது அதை ஹாஃபாக தான் வைப்போம். அது வந்து நம்மளோட கழுத்து உயரத்துக்கு ஏற்ற மாதிரி, பின் கழுத்து உயரத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் கழுத்து அகலம் அப்படின்றது வந்து ஹாஃப் ஷோல்டரில் பாதியோ இல்லை நமக்கு தேவையான நெக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த கழுத்து அகலம் வந்து வைப்போம். பின் கழுத்து உயரம் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கழுத்து அகலம் வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் வந்து காலர் நெக் வைக்கலாம், போட் நெக் வைக்கலாம், இல்லை ஒரு 6 இன்ச்லேருந்து 4 இன்ச் வரைக்கும் டீப் நெக் வைக்கலாம், இல்லை 8 இன்ச்சு 9 இன்ச்சு அந்த மாதிரி வைக்கலாம், இல்லை 7 இன்ச்சு 8 இன்ச்சு அந்த மாதிரி வைக்கலாம். ஸ்டாண்டர்டாக வந்து 8 இன்ச் வந்து எல்லாருமே வைப்போம். அதை விட அதிகமாக வச்சா இதில் இன்னும் வேறு என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத அதை ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். இதில் நான் கொடுத்துருக்கிறது வந்து காலர் நெக் போட் நெக்லேருந்து அப் டு 8 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து ப்ளவுஸுக்கான கழுத்தகலம் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து 3 நம்பர் மார்க் பண்ணிக்கிறது வந்து ப்ளவுஸோட ஷோல்டர். அதாவது நம்ம ஹாஃப் ஷோல்டரில் கழுத்தகலம் மார்க் பண்ணதுக்கு போக மீதம் இருக்கிற அந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட். இது வந்து இதுதான் வந்து நமக்கு ப்ளவுஸோட ஷோல்டராக வரும். ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதில் தையலுக்கு 2 பக்கம் போனதுக்கப்புறம் மீதம் இருக்கிற அளவு தான் வந்து நமக்கு தச்சு முடிச்சதுக்கப்புறம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் லென்த். இது வந்து மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல இருந்து நமக்கு ஆர்ம் ஹோல் லென்த் வரைக்கும், ஆர்ம் ஹோலோட அந்த ரவுண்டு மார்க் பண்ணுறதுக்காக இந்த ஆர்ம் ஹோல் லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த 4 அளவுகள் தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து டீட்டெயிலாக சார்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் கொடுக்குற இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்களோட ப்ளவுஸில் அப்ளை பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபிட்டிங் எந்த அளவுக்கு வந்தது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கொடுத்துருக்கிற இந்த மெஷர்மெண்ட் அப்படியே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ஆர்ம் ஹோல் பக்கத்தில் சுருக்கமோ இல்லை ப்ளவுஸ் ஷோல்டர் வந்து கீழே இறங்குறது, இல்லை உள்ள கழுத்து பகுதியை நோக்கி உள்ளே வர்றது, அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவுமே வந்து வராது. கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது 4லேருந்து 6 இன்ச் வந்து பின் கழுத்து உயரம் வந்து ப்ளவுஸ்க்கு வச்சு தப்பாங்கல்ல, அவங்களுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். மேலே வந்து செஸ்ட் ரவுண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். சைடில் வந்து ஹாஃப் ஷோல்டர், கழுத்தகலம், ப்ளவுஸோட ஷோல்டர், ஆர்ம் ஹோல் லென்த், இப்போ நம்ம பார்த்த இந்த 4 மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து பார்த்துட்டு இந்த மெஷர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா அளவுகளுமே நான் இன்ச்சஸில் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இது டீட்டெயிலாக தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் நம்பர்ஸ் தெளிவாக தெரியல அப்படின்னா நீங்கள் வீடியோவோட குவாலிட்டி வந்து ஹையராக வச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாகவே தெரியும். 28 இன்ச்சு செஸ்ட் ரவுண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். 28க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ் சைஸ் மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து அடல்ட் சைஸில் நம்ம அதை வந்து கொண்டு வர மாட்டோம். ஓரளவுக்கு ஒரு 12 இயர்ஸ் 14 இயர்ஸ் இருக்கிற பிள்ளைங்களுக்கே வந்து உங்களுக்கு செஸ்ட் ரவுண்ட் வந்து 28லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 26 அப்படி இருந்தாலும் அது வந்து நம்ம கிட்ஸ் சார்ட் வந்து நான் இதுக்கப்புறம் தனியாக போடுவேன். அதுக்கான வீடியோவில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அபவ் 44 இன்ச் எல்லாத்துக்குமே நான் இந்த மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். அபவ் 44 அப்படின்னா வந்து 44, 46, 48 இந்த மாதிரி அளவுகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை வந்து காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம சேனல்லே நான் வந்து பாடி மெஷர்மெண்ட் வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு வீடியோ போடுவேன். அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 6.25லேருந்து 8 இன்ச்சு. இது வந்து காமனாக எல்லாருமே வந்து வைக்கக்கூடிய பின்கழுத்து உயரம். இந்த சார்ட் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் ரெஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வச்சது வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6 இன்ச்சு அப்படின்றது வந்து அது வந்து கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிற பர்சன்ஸு, ரொம்ப நான் வந்து கழுத்து வந்து ரொம்ப இறக்கி போட மாட்டேன் அப்படின்றவங்க தான் அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த 6.25லேருந்து 8 இன்ச் அப்படின்றது வந்து நார்மலாக எல்லாருமே வைக்கக்கூடிய அளவு தான். கொஞ்சம் வந்து இதை விட இறக்கமாக வைக்கிறவங்களும் இருக்காங்க. 8 இன்ச்சை விட 9, 10 இன்ச் வைக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கான மெஷர்மெண்ட்ல வந்து இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை நம்ம அடுத்த ஒரு வீடியோவாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து பின்கழுத்து உயரம் அதிகமாக இருக்கிற ப்ளவுசஸ்க்குலாம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காலர் நெக், அதுக்கப்புறம் போட் நெக் ப்ளவுசஸ்க்கெல்லாம் எப்படி இந்த அளவுகள்லாம் வைக்கணும் அப்படின்றது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காலர் நெக் ப்ளவுஸு, போட் நெக் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கழுத்தோட அந்த ஷோல்டரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், வைடாக வரும். அதில் வந்து நம்ம ஷோல்டர் ஸ்லோப் அப்படின்றது வந்து ஒன்று கொடுக்கணும். ஷோல்டர் ஸ்லோப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணி கிராஸாக கட் பண்ணுவோம். எந்த இடத்துல அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா
நான் இந்த படத்துல கொடுத்துருக்க மாதிரி நம்மளோட பிளவுஸ் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல கிராஸா மார்க் பண்ணணும். கழுத்தகல முடியிற இடத்துல இருந்து ஆர்ம் ஹோலோட லென்த்துக்கு கிராஸா மார்க் பண்ணணும். நான் இதுல வந்து ஆரஞ்சு கலர்ல ஒரு லைன் கொடுத்து மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா, அதுதான் ஷோல்டர் ஸ்லோப். இது வந்து காலர் நெக் பிளவுஸ், அதுக்கப்புறம் வந்து போட் நெக் பிளவுஸ் இல்ல ஹால்டர் நெக் பிளவுஸ், இந்த மாதிரி க்ளோஸ்டா வர்ற நீங்க நெக் பிளவுஸ் நெக் வந்து தைக்கிறீங்க, க்ளோஸா வர பிளவுஸ் நெக் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் ஸ்லோப் வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காலர் நெக்குக்கான மெஷர்மெண்ட். இதில் வந்து கழுத்தோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 இன்ச்சுக்குள்ளே தான் வைப்போம். இதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அது காலர் நெக்குக்குள்ளே வராது. காலர் நெக்குக்கு மட்டும்தான் நம்ம இந்த அளவுகள் வைப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாஃப் ஷோல்டர், சைட் நெக், ஆர்ம் ஹோல் லென்த் இந்த அளவுகள் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ப்ளவுஸோட ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் கொடுக்கல. ஏன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஃப் ஷோல்டர் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுவீங்க. அதுலேருந்து தேவையான கழுத்து அகலம் மட்டும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா மீதம் இருக்கிற பார்ட் எல்லாமே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 30லேருந்து 32 இன்ச்சு இருக்காங்கல்ல, அவங்களோட சைஸ் எடுத்துக்கோங்க. ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட் 7, சைட் நெக் மெஷர்மெண்ட் வந்து நான் 2.5 இன்ச் கொடுத்துருக்கேன். 2.5 இன்ச் கொடுத்தது போக மீதம் வந்து நமக்கு 5.5 இன்ச் இருக்கும். இந்த 5.5 இன்ச் தான் வந்து நமக்கு பிளவுஸோட ஷோல்டர் அப்படின்றத வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். என்னடா 5.5 இன்ச் வந்து பிளவுஸ் ஷோல்டர் வைக்க சொல்றாங்களே, ரொம்ப அகலமா இருக்குமா அப்படின்றத வந்து நீங்க யோசிக்க வேண்டாம். காலர் நெக் வந்து நம்ம வந்து தைக்கும் போது நமக்கு ரொம்ப க்ளோஸா வரும். நம்மளோட ஷோல்டர் பாயிண்ட் வந்து கரெக்டா வந்து சைட்ல இருக்கணும். ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட் ஆகிற இடம், அதாவது ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகிற இடமும் ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகிற இடமும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கழுத்தகலம் வந்து அந்த 5.5 இன்ச் அப்படின்றது வந்து நம்ம வச்சுதான் ஆகணும். அந்த அளவு வச்சாதான் கரெக்டாகவும் இருக்கும். அதனால தான் நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து நான் டைரெக்டாக கொடுக்கல. நீங்கள் அதை மார்க் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த மீதம் இருக்கிற மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு அது பிளவுஸ் ஷோல்டரை தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும். இப்போ காலர் நெக் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து போட் நெக்கான மெஷர்மெண்ட். போட் நெக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இன்ச்சிலேருந்து 4.5 இன்ச் வரைக்கும் நம்ம வைப்போம். 2 இன்ச் வைக்கிறவங்களும் இருக்காங்க போட் நெக் மெஷர்மெண்ட். அது ரொம்ப கழுத்தை ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 2 வச்சிங்கனாலும் இதே மெஷர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 4 இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து 4 விதமான கழுத்து உயரத்துக்கு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சுடிதாருக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.